Good morning, all of you. Welcome to our Max Ma'am channel. அண்ணா நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? அண்ணா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 12th 4th chapter inverse trigonometry. அதில் எக்ஸாம்பிள் 4.17 தான் பார்க்க போகிறோம். அதில் 4th sum. எக்ஸாம்பிள் 4.17ல் 4th sum. Simplify sin inverse of sin 10. அண்ணா நமக்கு sin inverse உடைய ஃபார்முலா தெரியும். sin inverse அப்படிங்கும்போதே என்ன ஃபார்முலா டொமைன் சரியா சாமி டொமைன் வந்து நமக்கு -1 to +1 ரேஞ்சு -π/2 to +π/2 அதுங்க இதுதான் நமக்கு இது டொமைன் இது ரேஞ்சு அப்போ நம்ம என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அது -π/2 to +π/2 இருக்கணும். இது 10 அப்படிங்கிறது நம்பர். அப்போ இந்த நம்பர் இதுக்குள்ளே இருக்குமா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணலாம். முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பை அப்படின்னா கண்ணு உனக்கே தெரியும் 22/7. பையோடைய வேல்யூ 3.14 புரியுதா சாமி? பையோடைய வேல்யூ 3.14. அப்போ π/2 அப்படின்னா 3.14/2 இதை அடித்து போடலாம். 1/2 இங்கே அடிச்சிங்கன்னா 1/2 ரிமைண்டர் 1 பாயிண்ட் வச்சுக்கிற 11ல் 5 2s are 10 ரிமைண்டர் 1 7 2s are 14. அப்போ π/2 அப்படிங்கிறது நமக்கு 1.57. நல்லா பார்த்துங்க. இது ஒன்றும் இல்லை, இதை நம்பராக மாற்றுறேன். இந்த டிகிரியை நம்பராக மாற்றுறேன். -π/2 அப்படின்னா நமக்கு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 10 does not belongs to -1.57 to +1.57. நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? நமக்கு கொடுத்துருக்கிறது 10, இது நம்பர். இந்த நம்பர் இந்த இன்டர்வலில் இருக்குமா அப்படிங்கும்போது இதை நான் நம்பராக மாற்றணும். π/2 நம்பராக மாற்றணும். பையன்னா 3.14. அப்போ π/2னா அதை 2ஆல் இதில் பாதி அடித்து போட்டுக்கோ. இப்போ 3.14 அடித்து போடு அல்லது டிவைட் பண்ணி போடு. இப்படி போட்டீங்கன்னா 1/2 ரிமைண்டர் 1 அடுத்து 1 எடுத்து வை. இப்போ 5 2s are 10 ரிமைண்டர் 1 4 எடுத்து வச்சுன்னா 7. அப்போ 1.57 வந்துடும். π/2 அப்படின்னா 1.57. அப்போ கொடுத்துருக்கிற 10ங்கிற நம்பரு -1.57லேருந்து +1.57 வரையும் இருக்காது. அப்போ நாம் இந்த நம்பரை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பை அப்படின்னு நான் சொன்னேன். பை அப்படிங்கும்போது என்ன 3.14. அதே 2π அப்படின்னா இதை 2ஆல் பெருக்கினீங்கன்னா 8 2 3 2s are 6 6.28 வரும். 3π அப்படின்னு போட்டீங்கன்னா அதே இதை 3ஆல் பெருக்கும்போது 4 3s are 12 ரிமைண்டர் 1 1 3 is 3 1 4 3 3s are 9. அப்போ 9.42 வரும். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ எப்படி நம்ம போட போகிறோம் அப்படின்னு பாருங்கள். நான் இதை தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை எப்படி எழுதலாம் நான் தங்கம்? சைன் இன்வர்ஸ்குள்ள சரியா சாமி? அதே சைன் இன்வர்ஸ்குள்ள சைன் இந்த 10ஓட முதல் வந்து 3π +10 -3π ஒரு 3πயை கூட்டி ஒரு 3πயை கழிக்கிறேன். அப்போ நமக்கு வேல்யூவும் மாறாது. 10 10ஆக தான் இருக்கும். நமக்கு ஆன்சரும் வந்துடும். 3π ஒரு 3π ஆட் பண்ணி ஒரு 3πயை மைனஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி வரும் நமக்கு? சைன் இன்வர்ஸ்குள்ள நல்லா பார்த்துக்கன்னு இது ஒரு குரூப் வச்சுக்கோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணை நல்லா பாரு. இந்த இடத்துல நமக்கு ஒரு பை அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே வரும். அதே 2π அப்படின்னா ஒரு சுற்று. 3πனா இப்படி. இது ஒரு பை, இது 2 பை, இது 3 பை. ஓகேவா? 3 பையோட இந்த 10 இப்படி பிரிச்சுக்கோ. 10 - 3π அப்படிங்கிறது ஒரு குரூப்பாக வச்சுக்கோ. அதோட இது ஆங்கிளை கூட்டும் போது
அது எங்கே வந்துடும்? தேர்டு குவாட்ரண்ட்டில் வந்துடும். அப்போ புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் வரும்போது சைன் 3πயோட சேரும்போது மாறாது. தேர்டு குவாட்ரண்ட்டில் சைனுடைய சிம்பிள் மைனஸ். த ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் சைனுடைய சிம்பிள் மைனஸு, சைன் 3π ப்ளஸோட சேரும்போது மாறாமல் சைனாக தான் இருக்கும். மீதி இருக்கிற ஆங்கிள் 10 - 3π. புரியுதா சாமி? இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ சைன் இன்வர்ஸ்குள்ள சைன், இப்போ இதை உள்ளே கொண்டு போகும்போது -10 + 3π. புரியுதாப்பா? அப்போ 3π உடைய வேல்யூ பாருதா 9 பாயிண்ட். அப்போ தேர்ஃபோர் இங்கே தனியாக உனக்கு போட்டு காமிக்கிறேன். 9.4 -10 + 9.42 அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, பெரிய நம்பருடைய குறி மைனஸு. புரியுதா சங்கம்? இது 10லேருந்து 9.42 போட்டினா உனக்கு என்ன 0.58ன்னு வரும் பாரு. இதையும் கூட்டிப்பார், உனக்கு கரெக்டாக வரும் பார். புரியுதா நான் சொல்கிறது? பெரிய நம்பருடைய குறி மைனஸு, இதிலேருந்து இதை கழிச்சு போட்டீங்கன்னா பாரு, 10ல் 9 போச்சுன்னா 1, 1.00ன்னு அர்த்தம். அதில் 0.42 போச்சுன்னா 0.58. அப்போ கண்டிப்பாக சைன் இன்வர்ஸ் சைனை நீக்கிடலாம். இந்த ஆன்சர் எதுக்குள்ளே இருக்கும்? -π/2 to +π/2. அதாவது எந்த இன்டர்வல் நமக்கு -1.57க்கும் +1.57க்கும் இடையில கண்டிப்பாக இது இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் 3π - 10. அப்புறம் இது மைனஸ் அதனால பின்னாடி சொல்கிறேன், இது ப்ளஸ் முன்னாடி சொல்கிறேன். பிலாங்ஸ் டு எங்கே? -π/2 to +π/2. புரிஞ்சுதா சாமி? இவ்வளோதான். இது முக்கியமான சம்மு, நல்லா பார்த்துக்கோ. இது 10ங்கிற நம்பரு, இந்த நம்பர் கிடையாது. இது ஆங்கிளை நீ நம்பராக மாற்றணும். இதுக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ பையனா 3.14, அதை 2ஆல் π/2னா 1.57. அப்போ -1.57க்கும் +1.57க்கும் இடையில 10 இருக்காது. அப்போ ஒரு பையனா 3.14, 2πனா 6.28. நான் ஏன் 2πயை செலக்ட் பண்ணலை அப்படின்னா 10லேருந்து கழிக்கும்போது அதிகமாக வந்துடும், 3 பாயிண்ட் அப்படின்னு சம்திங்கில் போயிடும். அப்போ இதுக்குள்ளே வராது. அதனால தான் நான் 3πயை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 3π அப்படின்னு இதை 3ஆல் பெருக்கினீங்கன்னா அப்போ 3 4s are 12, மீதி 1, 1 3 is 3யும் 1 4, 3 3s are 9. அப்போ 9.42ன்னு வரும். அப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த கணக்கை சைன் இன்வர்ஸ்குள்ள சைன் ஒரு 3πயை ஆட் பண்ணி ஒரு 3πயை மைனஸ் பண்ணுறேன். 10 அப்படியே தான் இருக்குது. அப்போ 3π + 10 - 3π. புரியுதா தங்கம்? நமக்கு வேல்யூவும் மாறாது. இப்போ சைன் இன்வர்ஸ்குள்ள இங்கே இப்போ 3π அப்படின்னா இது 1π, இது 2π, இது 3π, அதோட ஒரு ஆங்கிளை கூட்டும் போது தேர்டு குவாட்ரண்ட். அப்போ தேர்டு குவாட்ரண்ட்டில் சைனுடைய சிம்பிள் மைனஸு, சைன் 3πயோட சேரும்போது மாறாமல் சைனாக தான் இருக்கும். மீதி இருக்கிற ஆங்கிள் 10 - 3π. மைனஸை உள்ளே கொண்டு போகும்போது -10 + 3π. இப்போ சைன் இன்வர்ஸ் சைனும் அடிப்பேன். இது கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும் பாருதா. இதிலிருந்து இதை கழிச்சு பாரு. தப்பர் அது -10, 3πயோடைய வேல்யூ பாரு 9.42. பெரிய நம்பருடைய குறி மைனஸு, 10ல் 9 போச்சுன்னா 1, 1ல் 0.42 போச்சுன்னா 0.58. கண்டிப்பாக இதுக்குள்ளே இருக்கும். அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். புரியுதா சாமி? இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.